Hi guys, hope you are great. இன்னைக்கு நம்ம யூனிவர்சல் ஜாயின் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் அண்ட் சம் மெக்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே இது கொண்டு வந்தது. அப்படி அவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர அளவுக்கு இதில் என்ன இருக்குன்றத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம்னா நார்மலாக நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுவோம்னா ஷாஃப்ட் அந்த மோட்டார்லேருந்து வரக்கூடிய ஷாஃப்ட் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக டயரில் கொடுப்போம் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது இந்த ஷாஃப்டோட ஆக்சிஸில் தான் இந்த டயரால் சுற்ற முடியும். இதுதான் நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த யூனிவர்சல் ஜாயின் மூலமாக மோட்டரோட ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட்டுக்கு பேரலி இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரைவ் பண்ண முடியும். முதல்ல இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டோம்னா, இந்த ஜாயிண்ட்டில் நடுவில் ப்ளஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உள்ளே மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதை யோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த யூனிவர்சல் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ஷாஃப்ட் ஆக்சிஸும் டயரோட ஷாஃப்ட் ஆக்சிஸும் பேரலாக இருக்குது. பட் இன்க்ளினேஷனில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மோட்டர் எப்படி இந்த டயரை ரன் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஸோ மோட்டரோட ஷாஃப்ட் ஆக்சிஸும் டயரோட ஷாஃப்ட் ஆக்சிஸும் பேரலாக வச்சுக்கிட்டு எந்த இன்க்ளினேஷனில் வேணாலுமே இது ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரைவ் பண்ணுற இடத்துல தான் மோட்டார் இருக்கும். இந்த மோட்டார் ஷாஃப்ட் எடுத்து வந்து இந்த பாயிண்டில், அதாவது இந்த யூனிவர்சல் ஜாயிண்டில் கொடுத்து ஒரு ஷாஃப்ட் அவுட்புட் எடுப்போம். இந்த இடத்துல இந்த ஷாஃப்டோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டாரோட ஸ்பீடு லீனியராக இருந்ததுன்னா இந்த அவுட்புட் ஷாஃப்டோட ஸ்பீடு வந்து இப்படி இந்த மாதிரி பிளாட் ஆகிட்டு இருக்கும், வேரிங் ஸ்பீடாக போயிட்டுருக்கும். இந்த வேரிங் ஸ்பீடை திருப்பி மோட்டாரோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டை போட்டு அதோட அவுட்புட் ஷாஃப்டை எடுத்துப்பாங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பீட் வேரியேஷன் கிடைக்காம ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். இதை எடுத்து நம்ம என்ன ஒரு ட்ரிவன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மேஜர் இனோவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டு தான். இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டை நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாரி இல்லை பஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் கிராஸாக வந்து பின்னால் இருக்கக்கூடிய வீலை ரொட்டேட் பண்ண வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் யூனிவர்சல் ஜாயிண்ட்டு தான். இப்போ பார்த்தோன்னா இந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஷாஃப்ட்டும் டயரோட ஷாஃப்ட்டும் பேரலாக இருந்து எந்த இன்க்ளினேஷனில் வேணாலும் ரொட்டேட் ஆகும் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை தான் இந்த யூனிவர்சல் ஜாயின் பண்ணிகிட்ருக்கு. சரி, நம்ம ஏன் இந்த இன்ஜினையே நம்ம இப்படி கிராஸ் வேலை வச்சு எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸில் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக இது ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சஸ்பென்ஷன் ஆக்ஷனே இதில் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் இதை ஹேண்டில் பண்ணோம் ஈஸியாக. பட் நம்ம இன்ஜினையே நம்ம சைடாக கவுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் ஒர்க் ஆனது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.